சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சம்மர் ஸ்பெஷல் நுங்கு புட்டிங் பார்க்க போகிறோம். ரொம்ப புதுமையான டேஸ்ட்டில் இருக்கும். இலை நுங்கை ஒரு 4 நுங்கு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 2 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 நிமிஷம் கழித்து 250 ml பால் சேர்த்துருக்கேன். பாலும் முட்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஸ்பேச்சுலா வச்சு கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவும் பால் பவுடரும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா கரைச்சாச்சு. இப்போ 2 நுங்கை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். மீதி 2 நுங்கை நல்லா அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். ஃபைனாக கட் பண்ணியாச்சு. கட் பண்ண நுங்கை பாலில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அரைச்சிக்கலாம். நைஸாக அரைச்சாச்சு. பாலோட சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சில்வர் பாத்திரத்தில் நெய் தடவி வச்சுருக்கேன். குக்கரில் 2 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். அந்த பாத்திரத்தை உள்ளே வச்சிடலாம். மூடி அது கரெக்டாக அந்த சைஸ்க்கு வைக்காமல் கொஞ்சம் பெரிய மூடியாக மூடி வச்சுக்கலாம். ஸோ அப்படி மூடி வைக்கும்போது தண்ணி உள்ளே போகாது. இப்போ மூடி வச்சிடலாம். 5 விசில் வந்தோடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு அரை மணி நேரம் கழித்து பார்க்குறோம். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இந்த மாதிரி சூடு ஆறணும் போது எடுத்தால் தான் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நொங்கெல்லாம் கட் பண்ணி போட்டிருந்தது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். சூடோடு எடுத்தோம்னா பிஞ்சிட்டு வந்துடும். இப்போ கத்தி வச்சு நல்லா ஓரங்களில் ஃபுல்லாக சுற்றி எடுத்து விட்டுறலாம். நல்லா இந்த மாதிரி ஓரங்களை சுற்றி எடுத்து விட்டோம்னா ஈஸியாக எடுக்கிறதுக்கு நல்லா வந்துடும். இப்போ மேலே ஒரு பிளேட் வச்சுக்கலாம். அப்படியே மாற்றி எடுத்துடலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா ஒட்டாமல் சூப்பராக வந்திருக்கு. மேலே இருக்கிறதுல தான் நுங்கெல்லாம் நல்லா கட் பண்ணி வச்சுருந்ததெல்லாம் அழகாக இருந்தது. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு பிளேட் வச்சுக்கலாம். மாற்றி எடுத்துக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். நல்ல ஜெல்லி மாதிரி இருக்குது. பார்க்கவே அழகாக இருக்குது. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் நுங்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ கட் பண்ணிக்கலாம். சம்மர் ஸ்பெஷல் நுங்கு புட்டிங் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.